ஹரி ஓம். திருக்கடையூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அபிராமி தேவியினுடைய திருப்பெரும் கருணையினாலே அபிராமி பட்டர் அருளிச் செய்த அபிராமி அந்தாதி பதிகம் 25. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று கேத்துவனே. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. 25வது பதிகத்தினுடைய பொருள் விளக்கம். மும்மூர்த்திகளின் தாயாக விளங்கக்கூடிய பராசக்தியே, அன்னையே, அபிராமி தாயே, மூன்று உலகத்திற்கும் கிடைத்த அருமருந்தே தாயே, உலகிற்கு அபிராமி என்னும் கிடைப்பதற்கு அரியதான அருமருந்தாக விளங்கக்கூடிய பிராட்டியே, உனது அடியார்களின் பின் சென்று அவருடைய பெருமைகளை போற்றி என்னுடைய பிறப்பை அகற்றும் தவங்கள் யாவையும் முன்பே முயன்று முடித்து விட்டேன். அதனாலேயே நின்னை மறவாது தொழுகின்றேன். அம்மே, எனக்கு இனி குறையேது. நான் முன் செய்த தவப்பயனே இந்த பிறவியிலே உன்னை மறவாமல் தினந்தோறும் சதா சர்வகாலமும் நின்று வணங்கக்கூடியது நிலையிலே இருக்கிறது. இன்னும் வணங்கிக் கொண்டே இருக்கிறேன். இனிமேலும் நான் வணங்குவேன். எனக்கு இனி குறையேது அம்மையே என்பதாக அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 25 பொருள் விளக்கம் அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பதிகத்தை பார்ப்போம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. 25வது பதிகத்தினுடைய பாராயண பலனாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருப்பது, நினைத்த காரியங்களிலே ஏற்படக்கூடிய இடையூறுகளெல்லாம் நீங்கி வெற்றி பெறுவதற்கு 25வது பதிகத்தினுடைய பொருள் உணர்ந்து பொருள் விளக்கத்தோடு கேட்பதும் பாராயணம் செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் அனுபவபூர்வமாக ஆராய்ந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 25 பாராயணம் செய்வோம், நற்பலன்களை பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். जय हिंद।